புதிய கட்சின்னு என்ன இருக்கு? என் தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்ப ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு அது அந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்ப முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்ப பேசுவோம். இப்போ அந்த தம்பி தான் எடுக்கணும்னா அப்புறம் நீங்க அதை பேசி பயன் இல்லை. அது அப்புறம் பேசுவோம். சார், உங்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் நிர்வாகிகள் ஆபாசமான ட்விட்டர் பதிவுலாம் வெளியிடுறாங்க. அதெல்லாம் சும்மா தங்கச்சி அதெல்லாம் இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் தங்கச்சி, என்னை எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க? இவர் சொல்லி தான் எழுதுறாருன்னு நான் சொல்லவா? இல்ல அவங்களுடைய அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை, என் மனைவியை, என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில, எங்க குடும்பத்தினரை, தனிப்பட்ட முறையில் என்னையே விடுங்க, சரி நான் அதை கவலைப்பட மாட்டேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளவு வெளிவா எழுதுறீங்க? அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போறேன். திடீர்னு இப்போ நான் சொல்லி தான் எழுதுனேன். எனக்கு இதுவா தங்கச்சி வேலை, இதுவா வேலை? நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யுங்க, கூலிக்கு. நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன். நான் எந்த பின்புலத்திலிருந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த கனவை கொண்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மண்ணை நடந்த எந்த போராட்டத்தில் நான் நிக்கலைன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அந்த வீட்டு பெண்களை குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுத்திருக்காங்க. அதெல்லாம் சும்மா தங்கச்சி. நீங்களே தவறான ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும். பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் என் படத்தை போட்டு என்னைய மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சவங்களெல்லாம் உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கேன். நீங்க தெரியும் கடந்த காலத்தில். ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துரைமுருகனே 2 முறை கட்சியை விட்டு நீக்கிறீங்க. 6 மாசம் 1 வருஷம் அவர் அமைதியாக இருந்து வருந்தனதுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்திருக்கேன். அவரை ஒரு தளபதியா இருந்து இயங்கினவருக்கு அது என்ன சாதாரண எல்லாம் வெளியில போப்பான்னு. இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தல, இயக்குறத நடத்தல. நீங்க கண்ணியமற்று எழுதும் போது 100 சைத்துக்கிறேன் ஒரு இது போட்டுறான். ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம், அதை நீக்க சொல்றோம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம். இது என் வேலை இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.